ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, குஜராத் ஸ்பெஷல் டோக்லா தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டோக்லா செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறோம். கடலை மாவை சலித்து சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சத்தூள், மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 பேக்கெட் ஈனோ சால்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அப்படியே 1 பேக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு சலிக்கும் போதே கூட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட சலிச்சிக்கலாம், சர்க்கரையை விட்டுட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கேக் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு, தெரியுதா? இந்த அளவுக்கு மாவு பொங்கி வரும் நம்ம ஈனோ ஆட் பண்ணுறதுனால. இப்போ இதை நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ, அதாவது வேக வைக்க போகிறோமோ, அதில் நம்ம மாற்றிக்கலாம். அந்த ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த பேட்டரை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த ட்ரேவும் உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லாவே வெந்துடும். 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம செக் பண்ணும்போது அது மாவு ஒட்டாமல் வரணும். மாவு ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு, ஆறுனதும் ஒரு கத்தியை வச்சு ஓரங்களை நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறிச்சுனா தான் நமக்கு ஈஸியாக கொஞ்சம் கூட உடையாமல் வரும் நமக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு. எவ்வளோ சாஃப்டாகவும் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கிற ஹோல்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும், அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக வந்திருக்கு. கேக் எப்படி சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இந்த டோக்லா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்லைசஸ் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்லைசஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அதில் இருக்கிற ஹோல்ஸ் பார்த்தாலே தெரியுது, நல்லா சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு காரம் இறங்கும். போட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இனிப்பு ஃப்ளேவரும் நமக்கு இதில் கிடைக்கும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி இந்த தண்ணி நல்லா நமக்கு கொதித்து வரணும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதித்து வருது, சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சிரப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை டோக்லா மேலே ஊற்றிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு இனிப்பு, புளிப்பு, காரம் இன்னும் எல்லாமே இந்த டோக்லாவில் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த டோக்லாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.